வணக்கம். தாறுமாறு தகவல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது அமேசான் சப்ஸ்கிரைப் அண்ட் சேவ் ஆப்ஷனை பயன்படுத்தி எப்படி பொருட்கள் வாங்குவது என்பது பற்றி தான். ஆன்லைன் ஷாப்பிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச வெப்சைட் அமேசானில் நம்ம பொதுவாக பொருட்கள் வாங்குவோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷனில் டெய்லி எசென்சியல்ஸ் எப்படி வாங்குவது, அதை எப்படி நம்ம இன்னும் 10% கூடுதல் தள்ளுபடியோடு எப்படி வாங்குறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு தேவையான ஒரு ப்ராடக்டை இதில் சர்ச் பண்ணுறோம். எனக்கு சர்ஃப் எக்ஸல் பவுடர் தேவைப்படுது. நான் அதில் சர்ச் பண்ணுறேன். அதில் வரக்கூடிய இந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் வருது. சர்ஃப் எக்ஸல்ங்கிற பேரில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குதோ அது எல்லாமே இதில் வரும். அது ரிலேட்டடாக உள்ள ப்ராடக்ட்டும் அதில் வரும். இப்போ நான் அதில் சர்ச் பண்ணி பார்க்குறேன். இதில் சப்ஸ்கிரைப் அண்ட் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், நான் ஒரு சர்ஃப் எக்ஸல் பவுடரை நான் பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணி விட்டுற போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டுருக்குது. இந்த ஒரு நிமிஷம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் அதில் இருக்குது பாருங்கள். அந்த ரெண்டாவது ப்ராடக்ட்டில் இல்லை, மூணாவது ப்ராடக்ட்டில் இருக்குது. இது மாதிரி இதில் சப்ஸ்கிரைப் அண்ட் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குதோ அந்த ப்ராடக்ட்டை தான் நம்ம 10% டிஸ்கவுண்ட்டில் நம்மளால் வாங்க முடியும். இப்போ இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி போட்டிருக்குது. அதுக்கு கீழே அதனுடைய விலை போட்டிருக்கு. நீங்கள் நார்மலாக இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்குற அப்படின்னு சொன்னால் சைடில் இந்த ஆட் டு கார்ட் அல்லது அது கீழே உள்ள பை நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக அந்த ப்ராடக்ட் வாங்கிக்கிறீங்க. ஆனால் இதுக்கு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், சப்ஸ்கிரைப் அண்ட் சேவ் ரைட் சைட்லேயே. அதில் கிளிக் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறப்ப உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்போ அது கீழே எத்தனை குவான்டிட்டி அப்படிங்கிறது கேட்கும். அது தகுந்த மாதிரி நீங்கள் குவான்டிட்டி உங்களுக்கு தேவையான அளவு குவான்டிட்டி செலக்ட் பண்ணிக்கிறங்க. ஒரு மாதத்துக்கு 1 வேணுமா அல்லது 2 வேணுமா அப்படின்ட்டு. அது கீழே ஒவ்வொரு மாதம் வேணுமா அல்லது 2 மாதத்துக்கு ஒரு தடவை வேணுமான்னு கேட்கும். அது செலக்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் நவுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறங்க. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்க ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்க அட்ரஸ் எல்லாமே டிஸ்பிளேயில் வரும். எந்த அட்ரஸ் வேணுங்கிறதோ அதை செலக்ட் பண்ணிக்கிறங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் பேமெண்ட் மெத்தட் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு லாக்டவுன்னால் ஒன்லி அமேசான் பே பேலன்ஸ் மட்டும்தான் காட்டும். அமேசான் பே பேலன்ஸில் உங்கள் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்கணும். மற்ற நேரங்களில் நீங்கள் நார்மலாகவே கேஷ் ஆன் டெலிவரி உணவாகவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அமௌண்ட் எல்லாம் சரியாக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். அது மாதிரி நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா, இவ்வளோ 2 months அப்படின்னா 2 monthsக்கு ஒன்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட் எனக்கு கிடைக்கும். எத்தனை குவான்டிட்டி, 2 குவான்டிட்டி அப்படின்னா 2 குவான்டிட்டி அது மாதிரி வரும். அது மாதிரி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சூஸ் பண்ணிக்க வேண்டியது. மாதம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ நான் சப்ஸ்கிரைப் நவ் கொடுத்துட்டேன். இப்போ என்னுடைய ப்ராடக்ட் சப்ஸ்கிரிப்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சஜஷன்ஸ் நிறைய ப்ராடக்ட் இதில் காட்டும். இதுலேருந்து உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் இருக்குன்னு சொன்னாலும் நீங்கள் அதை பெர் மந்த்து அல்லது 2 months ஒன்ஸ் நீங்கள் வர மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது நான் அட்ரஸ் செலக்ட் பண்ணி பார்க்குறேன். நான் 2 அட்ரஸ் வச்சுருக்கேன். அது கீழே எத்தனை ப்ராடக்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் காட்டுது. இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையானதை அப்பப்போ நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு மந்த் உங்களுக்கு ப்ராடக்ட் தேவையில்லை அப்படின்னா கூட அந்த ப்ராடக்ட்டை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. அது மாதிரி இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு உடனே வேணும்னா அப்படின்னாலும் நீங்கள் பை நவ் கொடுத்து டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அதுலேயே ஆப்ஷன் எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் டேட் எல்லாமே மாற்றிக்கலாம். டெய்லி அதாவது ஒவ்வொரு மாதமும் இதே டேட்டில் தான் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு தேவையான தகுந்த மாதிரி டேட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே அதில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்க உங்களுக்கே தெரியும். பாருங்க, நான் சப்ஸ்கிரைப் அண்ட் சேவ்ங்கிற ஆப்ஷனுக்குள்ளே வரேன். வந்தீங்கன்னா இதில் என்னுடைய அந்த ப்ராடக்ட் நான் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க ப்ராடக்ட்லாம் இதில் டிஸ்பிளேயில் வரும். ஏற்கனவே 3 ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன். மொத்தமாக நான் ஒரு 5 ப்ராடக்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த மந்த்துக்கு இந்த 27க்கு ஒரு 3 கொடுத்துருக்குறேன். அடுத்து 30க்கு ஒரு 3 கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே ப்ராடக்ட் இருக்குது. அதிலே எல்லா ஆப்ஷனுமே அதில் காட்டும். பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஆப்ஷன் இருக்குது. ஸ்கிப் பண்ணேன்னா இந்த மாதம் எனக்கு வேணாம் அப்படின்னா அது ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் நான் தேவைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது நெக்ஸ்ட் மந்த் இதில் வந்துடும். அதே மாதிரி ஸ்கிப் பண்ண ஒரு ப்ராடக்ட்டு எனக்கு திரும்ப வேணும் அப்படின்னாலும் அதுக்கு கீழே போயிட்டு அதை நான் திரும்ப எனக்கு இந்த மந்த்தே வேணும் அப்படின்னு நான் தேவைன்னாலும் செலக்ட் பண்ணி அந்த ஆப்ஷனையும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மந்த்து எனக்கு அந்த ப்ராடக்ட் வேணுங்கிறத வாங்கிக்கலாம்.
இதில் அந்த மூவ் டு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நமக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து அந்த லாஸ்ட்டு ஆர்டர்லேயே வரணும் அப்படின்னாலும் நம்ம வந்து அது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன பெனிஃபிட்னு சொன்னால், சப்ஸ்கிரைப் அண்ட் சேவ் மூலமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நமக்கு அடிஷ்னலாக 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.